ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரோட ஃபேவரட்டான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுடுறேன். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடுறேன். இப்போ நம்ம வதக்கிறதுலேயே கேரட்டும் வதங்கி வந்துடும். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி ஆட் பண்ணிடலாம். முட்டை பொடி மாஸ் சேர்த்துக்கு நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கேரட் மிக்ஸோட இந்த முட்டையை வதக்கி விட்டுடலாம். ஒன் சைடு வெந்த உடனே இதே மாதிரி திருப்பி விட்டுடலாம். முட்டையை ரொம்ப தூளாக உடைக்க வேணாம். இந்த அளவுக்கு இது பண்ணாலே போதும். இப்போ எல்லா சைடும் முட்டை வெந்து வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கேரட்டில் முட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.